கண்மணி போல் காப்பவரே, தாழ்ந்தருள் என்னை கண்டவரே. பெயரை சொல்லி என்னை அழைத்தவரே, நீ என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? நீ என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? ஜீவநதியாய் என்னில் பாய்கிறேன், பகலும் எங்கள் காலம் தீர்க்கிறேன். ஜீவநதியாய் என்னில் பாய்கிறேன், பகலும் எங்கள் காலம் தீர்க்கிறேன். இஸ்ரவேலரோடு சென்ற வேத சம்பவே, என்னோடு வாருவே. இஸ்ரவேலரோடு சென்ற வேத சம்பவே, வேதமாய் என்னோடு வாருவே. கண்மலையை திறந்து தாரும் ஈஸ்வரேசரே, கண்மலையை திறந்து தாரும் ஈஸ்வரேசரே. என்னை கண்டவரே, திருவழியில் என்னை கண்டவரே. என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? நீ என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? ஜீவநதியாய் என்னில் பாய்கிறேன், பகலும் எங்கள் தாகம் தீர்க்கிறேன். ஜீவநதியாய் என்னில் பாய்கிறேன், பகலும் எங்கள் தாகம் தீர்க்கிறேன். உம்மாலே நான் ஒரு வேலைக்குள் வாழ்வேன், உம்மாலே மதியையும் நான் தாண்டிடுவேன். உம்மாலே சேனைக்குள் வாழ்ந்திடுவேன், உம்மாலே மதியையும் நான் தாண்டிடுவேன். அழுகையில் பள்ளத்தாக்கை ஒருவனடிடுவேன், அழுகையில் பள்ளத்தாக்கை ஒருவனடிடுவேன். மேலான எங்கள் கர்த்தாவே, மேலான எங்கள் கர்த்தாவே. என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? நீ என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? ஜீவநதியாய் என்னில் பாய்கிறேன், பகலும் எங்கள் தாகம் தீர்க்கிறேன். ஜீவநதியாய் என்னில் பாய்கிறேன், பகலும் எங்கள் தாகம் தீர்க்கிறேன். உள்ளங்கையில் மறைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே. பேரை சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் மறைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே. பேரை சொல்லி என்னை அழைத்தவரே. எழுந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருமித்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை உயர்த்தி கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் ராஜாவாகி கர்த்தர் நடத்தி வந்த எல்லாருடைய நன்மைகளுக்காக ஆண்டவருடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்களை நன்மைகள் அதிசயங்களை செய்யும்படியாக கர்த்தருக்கு உகந்த பாத்திரங்களாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு கனத்தை செலுத்தக்கூடிய பாத்திரங்களாக
அவர் நாமத்தை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக, அவர் துதியே நம்முடைய நாவினால் நம்முடைய வாயினாலே சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி துதிக்கிற பிள்ளைகளாக நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நம் ஆவியோடு கருத்தோடு பாடக்கூடிய பிள்ளைகளாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நம்முடைய ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய நாட்களாக காலங்களாக காணப்படுவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை புடமிடுகிற தயவுக்காக நன்றி ஆண்டவர். நீர் என்னை புடமிட்டார், நான் பொன்னாக விளங்குவேன் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என்னை புடமிடும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கீழாக இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீராக, நீர் எங்களுக்குள்ளே வசிக்கிறவராக, எங்களுக்குள்ளே ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால் எங்கள் ஜீவாதிபதியாக கர்த்தருடைய திருக்கரத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடு கருத்தோடு பாடத்தக்கதாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது மௌனமாய் இருக்கிற இடம் இல்லை, ஆராதனையை ரசிக்கிற இடம் இல்லை, ஆராதிக்கிற இடம், தேவனை துதிக்கிற இடம். ஸ்தோத்திரம். ஒரு வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு 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 எவ்வளவுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ, எவ்வளவு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கர்த்தரை உயர்த்துகிற இடம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம். ஸ்தோத்திரம். நீ எப்படி ஆராதித்தாலும் ஆண்டவரோட ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக, ஆண்டவரை உங்களுடைய பிள்ளையாய் நீரனை மாற்றி இருக்கிற எல்லா தயவுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறப்பா. கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஆண்டவரை உளையாத சேர்த்திலிருந்து தூக்கி இழுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பாருங்க, நிறைய பேர் மௌனமாட்டா இருக்கணும், நிறைய பேர் கண்ணை திறந்துட்டு இருக்கணும், மற்றவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இது வேடிக்கை பார்க்குற இடம் இல்லை, கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்க்குற இடம் இல்லை. இது கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். நம்மால் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை ரசிக்கிறவராக இருக்கணும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் தேவரீரே பரிசுத்தர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய துதிகளுக்குள் வாசம் பண்ண வேண்டும். நம்முடைய துதிகளுக்குள் ஆண்டவர் கடந்து வரணும். சோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம். யாரும் நம்மளை உந்தி தள்ளணும்ன்ற அவசியமே இல்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது, தேவன் நம்மை பாராட்டி நடத்தின நன்மைகளை நினைக்கும் போது ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காம, உன்னை என்னை நோய்க்கு ஒப்பு கொடுக்காம ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிற மகா பெரிய தயவை நினைக்கும் போதே உள்ளத்தின் ஆழம் நன்றி சொல்லணும், உள்ளத்தின் ஆழம் நன்றி சொல்லணும். கர்த்தர் உனக்கு பாராட்டின நன்மைகளுக்கு நீ நன்றி சொல்ல. ஓ, நீ மறந்து போனா ஆண்டவர் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் யோசிப்பா. கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தருக்கு நன்றி சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எங்கள் பரலோக தெய்வமே, பரலோக தெய்வமே, பரலோக தெய்வமே, எங்கள் உன்னதத்தின் ஆண்டவரே, உன்னதத்தின் ஆண்டவரே, உயர்ந்த தேவனே, கிருபைகள் நிறைந்தவரே, கிருபைகள் நிறைந்தவரே, அற்புதமான எங்கள் ராஜாவே, அதிசயமான எங்கள் ராஜாவே, எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஜீவிக்கிறவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, எங்கள் கனத்துக்குரிய நல்ல ஆண்டவரே, எங்கள் மகிமைக்குரிய நல்ல ஆண்டவரே, எங்கள் மகத்துவத்துக்குரிய நல்ல ஆண்டவரே, எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்பும் அப்பா உங்க பிள்ளையை, நம்பும் அப்பா உங்க பிள்ளையை, நம்பும் அப்பா உங்க பிள்ளையை, நம்பும் அப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடவிடும் சோழனை புடவிட்டு, வெள்ளியை புடவிடும் சோழனை புடவிட்டு, அதனால் நான் சுத்தமானே. பொன்னாக இதை செய்தீரே, அதனால் நான் சுத்தமானே. பொன்னாக இதை செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்பும் அப்பா உங்க பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்பும் அப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, ஆவியானவரே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அழைச்சதாலை என் மீறி தண்ணீரும் திருத்தியில், என் அழைச்சதாலை என் மீறி தண்ணீரும் திருத்தியில் வைத்து நன்மை தாருமாவாரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தாருமாவாரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்பும் அப்பா உங்க பிள்ளையை, நம்பும் அப்பா உங்க பிள்ளையை, நம்பும் அப்பா உங்க பிள்ளையை, நம்பும் அப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவரை பாடாத நாட்கள், ஆண்டவரை துதிக்காத, ஆண்டவரை தேடாத ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள். கர்த்தரை தினந்தோறும் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை அவர் எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். நாம் அதன் வழியாய் கடந்து போவோமே, ஆனால் அவைகளை ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். பல நேரங்களில் பிசாசு நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறான், கண்களை குருடாக்கி விடுகிறான். ஆண்டுடைய பார்வைக்கு, ஆண்டுக்கு பிரியமாக வாழ்வதற்கு சோத்திரம் பிசாசு நம்ம விடுகிறதே இல்லை. எப்ப நம்ம அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமா நம்மளை கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஓ ஜீசஸ், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கரங்களை தட்டி போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஓ உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உபேரன்பு, மேலானது மேலானது உபேரன்பு, மேலானது உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் தேவன், தேவனாகமுடன். ஓ தேவனே நீர் தேவன், தேவனாகமுடன். மகிமை வாழ்கிறேன், வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையாளி, கலிகூருவே. நீதானே என் துணையாளி, கலிகூருவே. குருவியாய் பற்றிக்கொண்டு வாழக்காலம் தாங்குவையா, குருவியாய் வாழக்காலம் தாங்குவையா, வாழக்காலம் தாங்குவையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துகிறேன், நாமம் சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்துகிறேன், நாமம் சொல்லி சொல்லி. படுக்கையிலும் நினைக்கிறேன், இரவிலும் காண்கிறேன். படுக்கையிலும் நினைக்கிறேன், இரவிலும் காண்கிறேன். ஆனந்த
ஆனந்த கழிப்புள்ள உதடுகளை கொண்டு ஆண்டுடைய நாமத்தில் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு சோதரம். நீதானே என் துணையாளி, உங்களுடைய நிழலில் நான் கலிகூறுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாவுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறபடினால் என் ராஜாவாகிய தேவனை நான் இன்னும் துதிப்பேன். சோதரம். தேவனை எப்படி தேடணுமா பாருங்க. ஆர்வமுடன் தேடுகிறேன். ஓ சோத்திரம். ஆண்டவரை எப்படி தேடணுமா? ஆர்வமா கர்த்தரை தேடணுமா? சோத்திரம். இந்த ஆலயத்துல வந்து ஆண்டவரை தேடுற நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு, எப்படிப்பட்ட மனநிலைமையோடு கர்த்தரை தேடுகிறோம்? சோத்திரம். நம்முடைய சூழ்நிலை என்னவா இருக்கு? ஆண்டவரை ஆனந்த கழிப்புள்ள உதடுகளோடு கூட தேடுகிறோமா? ஆர்வமாக கர்த்தரை தேடுகிறோமா? உள்ளத்து நாளத்திலிருந்து வாஞ்சையோடு கூட கர்த்தரை தேடுகிறோமா? இல்ல சோர்வாய் இருக்கிறோமா? சோர்வின் பள்ளத்தாக்கிலே சோத்திரம் நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டத்துக்கு மத்தியிலே வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? கர்த்தரை மட்டும் பார்க்கும் போது தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்பேற்பட்டதான மதில் போல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் அதை பரிபோல மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். சோத்திரம். ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எலியாவின் தேவனே, நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் நீதிருக்க பாதாவின் தடைகளை எரித்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீதிருக்க பாதாவின் தடைகளை எரித்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். Bye.
எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் அனலாக்கும் ஆண்டவர் அசைவாடுவதற்கு நம் இடம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நாம் நம்மையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீ உன்னை விட்டு கொடுக்காத வரைக்கும், ஆண்டுடைய கருத்துல உன்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யவே முடியாது. அவர் தானா முன் வந்து உனக்குள்ளே கிரியை செய்கிற கர்த்தர் அல்ல. யார் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் கர்த்தருக்கு என்று தங்களை விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் மட்டும்தான் ஆண்டவர் கிரியைகளை செய்வதற்கு அவர் போதுமானவர், அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு என்று உன்னை, உன் இருதயத்தை, உன் ஜீவியத்தை, உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பாயே ஆனால் தேவன் உன் வாழ்க்கையில உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவரால் மட்டும் முடியும். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். என்னால் செய்யப்படக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல அப்படின்னு சவால் விட்டவர் தேவனாகி கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னா, தங்களை முழுசா கர்த்தருக்கு விட்டு கொடுக்க முடியல. விட்டு கொடுக்காத வரைக்கும் தேவன் ஒரு நாளும் சோத்திர அற்புதங்களை செய்யவே முடியாது. ஆண்டவர் பார்த்து நீ சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை உங்களால செய்ய முடியும். நான் உமக்காக என்னை தருகிறேன், உமக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் உமக்கென்று நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா, நன்மைகளை செய்யுங்கப்பா. நீங்க நன்மை செய்கிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க நன்மை செய்கிறது சோர்ந்து போகிற கர்த்தர் அல்ல. உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, நீர் கிட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறபடினா என் வாழ்க்கையை, என் காலங்களை, என் காரியத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரை பார்த்து ஓ நன்றி 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 நன்றி. கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க பார்ப்போம். ஆண்டவர் பார்த்து கேளுங்க. நீ கேட்டா உனக்கு பதில் உண்டு. நீ கேட்கிற வரைக்கும் பதில் இருக்காது. உன் இருதயத்திலே நீ வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கிற கர்த்தரே அல்ல. இருதயத்தில் வைக்காத, ஆண்டவர்கிட்ட சொல்லு. நான் சொல்லாததையும் ஆண்டவர் கேட்கிற தேவன் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது தவறு. நீ சொல்லு, வாயினால் அறிக்கையிடு, உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் பார்த்து கேளு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உலகம் என்னை பகைக்கும், உலகம் நம்மை உதறி தள்ளும், உலகம் நம்மை ஏசும். இந்த உலகம் நீ வாழ்ந்திருந்தாலும் உன்னை ஏசு, நீ தாழ்ந்திருந்தாலும் உன்னை ஏசு, உன்னை இதமாகவே பார்க்கும். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எப்படிப்பட்ட பிள்ளையாயிருந்தாலும் உன் இருதயமும் உன் வாழ்க்கையும் உன் ஜீவியமும் பரிசுத்தமாயிருக்குமே ஆனா ஆண்டவர் உன்னை தேடி வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஓரி ஷகலா ரதனா மாஷந்தா ரதனா ஓரி ஆந்தலா ரபோ ஷகலா ரதனா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, ஒரு விடுதலை 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 இப்போ இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஓ thank you Lord, thank you Jesus. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா மறந்துடாதீங்க. யார் வேணாலும்
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, ஓ தேவகுமாரா, 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 என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது பிரியாதே. உறவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது பிரியாதே. நீங்க இல்லாம என் பொழுது பிரியாதே. நீங்க இல்லாம என் பொழுது பிரியாதே. தேவகுமாரா, 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 என் மகனை ஆதரிச்சுக்கிற வல்லவன். தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்றது மாத்திரம் அல்ல, நம்மை அவருடைய நினைவில வைத்திருக்கிற ஒரு கர்த்தர். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் நினைக்கிறவர்கள், நமக்கு பிரியமானவர்கள், நாம் யோசிக்கிறவர்கள் நம்மை அவர்கள் நினைவில் எப்போது வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில ஒரு துக்கம், அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்காம போகும் அப்படின்னா நம்மளை சுத்தமா மறந்துடுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா, ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலைன்னா, நானே பல பிரச்சனையில இருக்கிறேன், என் பிரச்சனையே பெருசா இருக்கு, இதுல எங்க நான் ஒன்ன நினைக்கிறது, அப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கலாம், ஒருவேளை அது நம்ம கணவனா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல குடும்பத்தில் இருக்க உறவுகளா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், மேபி யாரா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாங்க, எனக்கு 1008 பிரச்சனை, என்னுடைய பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடியல. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. உன் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார், உன் வியாகுலங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன், உன்னை எப்போதும் நினைவிலே வைத்திருக்கிற கர்த்தர்.
நீ ஆண்டவருக்குள்ளே வளரும் போது, ஆண்டவருக்குள்ளே பெருகும் போது, ஜப ஆவி உனக்குள்ளே ஊற்றப்பட்டு நீ ஜபத்திலே வளருகிற பிள்ளையார், கர்த்தருக்கேற்ற பிரியமாய் பரிசுத்தமாய் நீ வாழ்வர். நீ ஆண்டவருக்கு பிரயாசப்படும் போது ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் என் பிள்ளை வளரட்டும், இன்னும் என் பிள்ளை கர்த்தருக்கு பிரயாசப்படட்டும், இன்னும் என் பிள்ளை எனக்கு வளரட்டும், வளர்ந்து பெரிய ஆளாகட்டும், தேசத்துக்கு சமுதாயத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளையாய் வாழட்டும். ஆண்டவர் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ கர்த்தரை விட்டு பின்மாறி போகிற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டத்தை கண்டு நீ அப்படியே மனம் நொந்து மனம் மடிந்து நீ சோர்வுற்றவளாய் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருப்பாயன்னா, கர்த்தருடைய கரம் அங்கேயும் உனக்கு வரும். ஆண்டவர் அப்ப கூட உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். எலியாவுக்கு காகத்தை கொடுத்து நீ போக வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம். காகத்தை கொண்டு போஷித்த என் கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நீ எழும்பி பிரகாசிக்கணும், நீ கர்த்தருக்கு பிரியமா வாழணும், நீ தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புவார். உன் சோர்வை உன்னை விட்டு நீக்குகிற ஒரு தேவன், உன் அங்கலாய்ப்பை உன்னை விட்டு நீக்குகிற கர்த்தர், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் உன்னை கொண்டு வந்து திரும்ப திரும்ப இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறார், திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்பவும் எங்களை கட்ட மாட்டீரோ, திரும்பவும் எங்களை நாங்கள் இருந்த ஸ்தானத்தில் எங்களை கொண்டு வந்து ஜீவனுள்ள பிள்ளைகளாய் எங்களை நிறுத்த மாட்டீரோ. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைக்கு போராட்டத்தை நாங்கள் அமிழ்ந்து போயிருக்கிறோம், எங்களை திரும்ப உயிர்ப்பியும். கர்த்தர் ஒருவனை உயிர்ப்பிக்காவிட்டால் அவன் ஒருபோதும் உயிரோடு எழும்பவே முடியாது. அப்படின்னா செத்து போனவனுக்கு அர்த்தம் இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்து போயிருக்கிற ஒருவனை கர்த்தர் தொடாவிட்டால், கர்த்தர் எழுப்பாவிட்டால் அவன் தானா எழும்பவே முடியாது. சோத்திரம். நீ கர்த்தருக்கு என்று ஒப்புவிக்கிற பட்சத்தில் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்பது அவருடைய வசனம். யாராயிருந்தாலும் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை. உன் ஜீவியத்தை கர்த்தருக்கு அர்ப்பணி, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணி. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தையை அகற்றி போடு. உன் உதட்டில் இருக்கிற வேண்டாத பேச்சுகளை அகற்றி போடு. இருமாப்பான சிந்தை உனக்குள்ள வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உனக்கு வேண்டாம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற நட்புகள், தேவையற்ற உறவுகள், தேவையில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கையில வேண்டாம். அவைகளை விட்டு உதறி விட்டு வா. கர்த்தருக்கு முன்பை உன் காலை, உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புவிடு. கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லுது. உனக்கு இருக்கிற பலத்தினால, உனக்கு இருக்கிற திறமையினால, உனக்கு இருக்கிற ஆற்றலை கொண்டு, உனக்கு இருக்கிற மூளையை கொண்டு இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், அதை இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒன்னொன்னா நீ செய்துகிட்டே வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை சூனியமா போயிடும். ஒரு நாள் வரும் உன் மூளையெல்லாம் வேலை செய்யாது, உன் உணர்வுகள் வேலை செய்யாது. இவ்வளவு காலங்கள் நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளவு காலங்கள் இதை செய்த அதை செய்த எல்லாத்தையும் செஞ்சேன், இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்? நீ என்னைக்காவது திருந்து வந்த ஆண்டவர் உயிரோட வச்சிருந்தா, என்னைக்காவது நீ கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் மாற வேணுதா ஆண்டவர் வச்சிருந்தா. ஆனா காலத்தை பார்க்கும்போது நீ திருந்தாத ஒரு ஜென்மம், நீ திருந்தாத ஒரு மனிதன், திருந்தாத ஒரு மனுஷி அப்படின்னு ஆண்டவர் பார்க்கும்போது உன்னை அப்படியே பிடிச்சு கொண்டு ஒரு மூலையில உட்கார வச்சிருவான். இப்போ உனக்கு ஆப்ஷன் அப்படின்றது எதுவுமே இல்லை. உனக்கு ஆப்ஷன்றது எதுவுமே இல்லை. என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் எது கிடைக்குது அப்படின்னா, கர்த்தரே நீர் என்னை விடுவித்தால் நான் விடுவிக்கப்படுவேன், நீர் என்னை உயர்த்தினால் நான் திரும்ப உயர்த்தப்படுவேன், நீர் என்னை புடமிட்டால் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் என்னை விட்டு ஆப்ஷன்டா போச்சு. எனக்கு இருந்த எல்லா காரியங்கள், கண்களுக்கு முன்ன இருந்த எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போச்சு. எத்தனையோ காரியங்களை பிரயாசப்பட்ட, ஒன்றுமே முடியல. ஆனா இப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் குற்றங்களை ஆண்டவருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கணும். நீ தெரிஞ்சும் தெரியாமையும் செய்த எல்லா தவறுகளை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கணும். ஆண்டவரே, வழி தெரியாத ஒரு ஆட்டை போல, ஆண்டவரே பாதை அறியாத ஒரு ஜீவனிலே, ஆண்டவரே நான் தெரியாம செய்த என்னுடைய எல்லா தவறுகளை ஆண்டவரே நீங்க தயவா எனக்கு மன்னிங்கப்பா.
ஆண்டவர் மன்னிக்கிறது. நீ எப்போ வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறியோ அந்த செகண்டே ஆண்டவர் உனக்கு மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கென்று புதிய வாசலை அந்த நிமிஷமே ஆண்டவர் திறப்பார். நீ வாய் திறந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும், ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும், ஆண்டவருடைய கரத்துல உன்னை அர்ப்பணிக்காத வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று ஒரு வாசலை திறக்கவே மாட்டார். நீ எப்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, நீ உண்மையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பார், உனக்கென்று புதிய வாசலை திறக்கிற ஒரு தேவன். எஸ், ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே, துணையாளரே. ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே, துணையாளரே. பிதாவே, இரக்கமும் கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தெய்வத்தின் திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கருபர்களினாலும் பலத்தினாலும் கர்த்தர் எங்களை நிரப்பும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீத பகுதி மாறி மாறி வாசிப்போம்.